நான் திட்டக்குழு சார்பாக நிறைய அந்த மாவட்டங்களில் பிரைமரி ஹெல்த் சென்டராக போய் பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி காலையில் ஒரு மருத்துவமனையில் போய் பார்த்தா அங்கே உள்ள மருத்துவர் சொல்கிறாங்க, சார் நம்ம கொடுக்குற கஷாயங்கள் இதை விட இங்கே ஒரு அம்மா வருது சார், தினம் அந்த மூலிகை தோட்டத்தில் ஆடாதோடையை மட்டும் பறிச்சுட்டு போய் அவங்களுடைய இறைப்பை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் கொண்டு வந்து காட்டுறாங்க. வெறும் ஆடாதோடை. நாங்கள் சித்த மருத்துவம் இந்த கல்லூரியில் படிக்கும்போது வெறுமனா ஆடாதோடையினால் பாடாத நாவும் பாடும் அப்படின்னு படித்தோம். அந்த புத்தகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பசங்க அதே தான் படிச்சுட்டு இருக்காங்க, ஆடாதொடையினால் பாடாத நாவும் பாடும்னு. நாம் இப்படி இருக்கிறோம். ஆனால் அந்த ஆடாதொடை எவ்வளோ பெரிய பயனை தருகிறதுன்னு சீனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இந்த ஆடாதொடையிலிருந்து வேசிக்கன் பிரித்து எடுத்து, ஆடாதொடையிலிருந்து ஆல்கலாய்டுகளை பிரித்து எடுத்து அது இரத்த தட்டுக்களை எப்படி உயர்த்தும் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். நாங்கள் கண்டுபிடிக்கல, சித்தர்கள் சொல்லலை. ஆனால் அங்கிருந்து தகவல் வருது, சீனாவில் ஒரு பேப்பர் ஆடாதொடா வேசிக்கா, அதிலிருந்து எடுத்தப்பட்ட கூறு இரத்த தட்டுக்களை உயர்த்தும் அப்படின்னு. அப்புறம் திருப்பி போய் நாங்கள் எங்களுடைய புத்தகத்தில் பார்க்குறோம், ஆடாதொடைக்கு சளிக்கு மட்டும் மருந்து இல்லை, அது ரத்த பித்தம் போகும் கான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் இப்போ எப்படி நிலவேம்பு இரத்த தட்டுக்களை உயர்த்துமோ அதே மாதிரி ஆடாதொடை இரத்த தட்டுக்களை உயர்த்துவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது நண்பர்களே. ஒரு எளிய மருந்து, ஒரு மிக சாதாரணமாக தோட்டத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய மருந்து. என்னைக்கோ ஒரு நாள் வெளிநாட்டுக்காரன் அதிலிருந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருந்தை கொண்டு வருவான், அது பெரிய அளவில் விற்பனை செய்யப்படும். அன்னைக்கு நம்ம அதை ஓடி ஓடி வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு தோட்டத்தில் இருக்கிறத மறந்துடுவோம். நண்பர்களை, இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம காலையில் குடிக்கக்கூடிய பானம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கட்டும். சர்க்கரை வியாதி இருக்கா, ஆவாரை கஷாயம் குடிப்போம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோடு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆவாரை, அதுலேயும் ஒரு அச்சம். அன்றைக்கு நான் ஒரு கட்டுரை தமிழ் இந்துல தான் நினைக்கிறேன், தமிழ் இந்துலேயே இன்னொரு ஏதோ ஆங்கில பத்திரிகை எதிலோ வெளியே வந்த ஒரு கட்டுரை. ஆவாரை மாதிரியே இன்னொரு ஒரு தாவரம், தென் அமெரிக்க தாவரம், ஆவாரை போலவே பூத்திருக்கிறது. ஆனால் ஆவாரை இல்லை, அது காஷியா ஆரிக்குலேட்டா இல்லை, இன்னொரு என்டேஞ்சர் பிளான்ட். உடை எப்படி பரவுதோ, மேற்கு தொடர்ச்சி மலையில் லெனட்டா ஸ்பீசஸ் எப்படி பரவுதோ அது மாதிரி ஒரு போலி ஆவாரை பரவுகிறது என்று போட்டிருக்கான். பக்குன்னு இருந்துச்சு அது படித்த உடனே, இது வேறையா அப்படின்னு. ஆனால் மிக சாதாரணமான ஆவாரை பெரிய அளவில் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. அப்போ ஆவாரை ஒரு நாள் குடிச்சுப்போம், கரிசலாங்கண்ணி ஒரு நாள் குடிச்சுப்போம். வெறும் பித்தம் இருக்கிறது, எப்போவுமே அஜீரணம் இருக்குது, பித்தம் இருக்குது, சரியாக மலம் கழியலை, உடல் கொஞ்சம் உப்புசமாக இருக்கிறது, தைராய்டு மாதிரி நோய்களில் உடல் கொஞ்சம் கனத்து மிக்சடிமேட்டஸ்பாங்க, அப்படியானவர்களுக்குன்னே குடிக்கிறதுக்கு வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம், நல்ல இஞ்சி சாரும் எலுமிச்சம்பழச்சாரும் வெந்நீரில் கலந்து, வேணுமென்றால் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் துளி தேன் சேர்த்து காலையில் அந்த பானம் குடிங்க. அவ்வளவு சிறப்பு. டீடாக்சிங் இதுன்னு சொல்கிறோம். காலையில் இது மாதிரி ஒரு பானத்தை நாம் எடுத்துக்கணும். இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸஸ் சொல்லக்கூடிய அந்த காய்ச்சல், சளி, இருமல் வராமல் இருக்க, வந்தால் விரைவில் செல்வதற்கு ஓரளவுக்கு நமக்கு எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு குட்டி குட்டியாக மருத்துவ குணங்களை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்து வைக்கும். இனிமேல் அப்படியான பானங்கள் தான் இருக்கும். இல்லைன்னா வெயில் வரப்போகுது, இனிமேல் கொளுத்தி அடிக்க போகுது. ஈரோட்டிலிருந்து அன்றைக்கி 3 நாட்கள் முன்னாடி தான் வந்தேன். ஈரோட்டில் போட்டிருக்கான், கடந்த 3 நாட்களாக 100 தாண்டி இருக்குங்கிறான் வெயில். இன்னும் பிப்ரவரியிலேயே, இன்னும் வரக்கூடிய ஓரிரு மாதங்கள் இங்கெல்லாம் எவ்வளவு வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியல. அந்த வெயில் காலங்களில் காலையில் எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம். அந்த நீராகாரத்தை காலையில் நம்ம ஒரு வீட்டில் முந்தின நாள் செய்த சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி அதில் கொஞ்சம் மோர் விட்டு காலையில் வெயில் நாட்களில் அதை எடுக்கலாம். இன்றைக்கி மொத்த உலகமும் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருக்கு. கட் பயோட்டா, நீங்கள் போய் இதில் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டே இருக்காங்க. வயிறை சரியாக வச்சுருந்தா, எப்படி வயிறை மிகச் சரியாக வைத்திருந்தால் பல நோய்களை நாம் வராமல் தடுக்கலாம், இருக்கிற நோய் விரைவாக போக சரி பண்ணலான்னு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை ஆண்டு காலமாக சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆமம் என்பார்கள் வயிறை. அந்த ஆமம் சரியாக இருக்கணும், ஆமம் வெளியே போகணும், அபான வாயு வெளியே போகணும், அது சரியாக இருந்ததுன்னா பல நோய்கள் வராதுன்னு இன்றைக்கு மொத்த உலகமும் அதைத்தான் பேசுகிறது. அந்த ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய குடலில் நல்ல நுண்ணுயிர்களை வைப்பதற்கு இந்த நீராகாரம், மோர் மிகச்சிறப்பாக இருக்கும். அவ்வளவு சரியான ஒரு பானம் அது. அதை நம்ம ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு 2 நாள் வெயில் காலத்தில் நீராகாரம் எடுத்துப்போம். இங்கே இப்போ சற்று முன்னால் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு இங்கே ஒரு அழகாக அந்த அரங்கத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் வலது பக்கத்தில் எத்தனை மூளைக்கு உணவு இருக்கிறதோ அந்த பக்கம் இடது பக்கத்தில் ஒரு மிக அருமையான ஒரு அரங்கு. அதில் போய் பார்த்தப்போ எனக்கு ஒரு பானம் கொடுத்தாங்க, ஒரு நல்ல மில்லட் மில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, குளிர்ச்சியாக அவ்வளவு சுவையாக இருந்தது. கேட்டால் என்னமா செஞ்சுருக்க, எல்லா சிறுதானியங்கள்லாம் அரைச்சி பால் எடுத்து அதில் ஒரு பானம் செய்திருக்கிறார்.
அது குழந்தைகள்லாம் குடிக்கிற அளவுக்கு மிகச் சுவையான ஒரு பானமாக தயாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு அரங்கிலும் பார்க்கும்போது அவ்வளவு இன்றைக்கு இந்த புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பேசு பொருளாக இருக்குது. கேழ்வரகு சாப்பிடலாம், கம்பு சாப்பிடலாம், சோளம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் அது பயன்பாட்டில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னும் பத்தாது. வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்களாவது இது போன்ற சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்திக்கணும்.